வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் நாங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தொடர்பாக பார்ப்போம். சரித்தானே? அதாவது நாங்கள் ப்ரெசன்ட் டென்ஸ் கேட்டகரியில் இருக்கிற 4 டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் இது 4யும் அழகாக கிளியராக டீப்பாக நாங்கள் நல்லா படித்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி நாங்கள் பாஸ்ட் டென்ஸ் கேட்டகரியில் இருக்கிற ஒரு புதிய டென்ஸை பார்ப்போம். அதுதான் முதலாவது டென்ஸாக இருக்கிற சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட்டை நாங்கள் பாஸ்ட் சிம்பிள் அப்படின்னு சொல்லலாம், மாற்றி போடலாம். சிம்பிள் பாஸ்ட் அப்படின்னாலும் ஒன்று தான், பாஸ்ட் சிம்பிள் அப்படின்னாலும் ஒன்று தான். ஓகே தானே? சரியா? நாங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்துறதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லுவோம். ஓகே, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். நான் படித்தேன், நான் படிக்கிறேன், நான் படிப்பேன். நான் படித்தேன் அப்படிங்கிறது இறந்த காலம். நாங்கள் தமிழில் படிச்சிருக்கோம், சின்ன வயசுலேருந்து நாங்கள் படிச்சிருக்கோம். நான் படித்தேன், படிக்கிறேன், படிப்பேன். நான் ஓடினேன், ஓடுகிறேன், ஓடுவேன். நான் உணவு சாப்பிட்டேன், உணவு சாப்பிடுகிறேன், உணவு சாப்பிடுவேன். நான் எழுதினேன், எழுதுகிறேன், எழுதுவேன். இதில் எழுதினேன்னு வாரார்த்தானே, எழுதினேன், சாப்பிட்டேன், ஓடினேன், அதெல்லாமே நாங்கள் இறந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம். இறந்த காலத்துக்கு இங்கிலீஷில் என்ன? பாஸ்ட் டென்ஸ். ஆகவே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கான தமிழ் அர்த்தம் அதுதான். ஓகே, அப்போ நாங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்துறதுக்கான ரீசன், இறந்த காலத்தில் நடந்த ஒரு செயலை பற்றி பேசுகிறப்போ தான் நாங்கள் என்ன செய்வோம்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான தமிழ் அர்த்தம் என்ன? நான் படிக்கிறேன், நான் ஆப்பிள் சாப்பிடுகிறேன் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளில் தான் நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் படித்தோம். அதே மாதிரி நான் ஆப்பிள் சாப்பிட்டேன், நான் படித்தேன், அந்த மாதிரி இடங்களில் இறந்த காலத்தில் நடந்த ஒரு செயலை பற்றி பேசுகிறப்போ நாங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம். ஓகேயா? அப்போ நாங்கள் யூசேஜஸ் ஆஃப் த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கான ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கான ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட், வெர்ப், ஒப்ஜெக்ட், VSVO இதுதான் ഇതിൻ്റെ ஸ்ட்ரக்சர். ஆனால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நாங்கள் எந்த வேர்ப் பயன்படுத்தினோம்? V1 வேர்ப் தானே பயன்படுத்தினோம். அதே மாதிரி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நாங்கள் எந்த வேர்பை பயன்படுத்தணும்? V2 வேர்ப், அதாவது பாஸ்ட் டென்ஸ் வேர்பை பயன்படுத்தணும். இப்போ நான் சும்மா கீறி காட்டுறேன். இது V1, இது V2, இது V3. Do, did, done. சரியா? do, did, done. இதில் V1ல் இருக்கிறது do, V2ல் இருக்கிறது did, V3ல் இருக்கிறது done. V2ல் யார் இருக்கிறா? did தானே இருக்கிறாரு. ஆகவே நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த V2 ரெண்டாவது கேட்டகரியில் உள்ளவரை தான் நாங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு பயன்படுத்தணும். சரியா? அப்போ நீங்கள் எழுதிக்கோங்க கொப்பியில். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கான ஸ்ட்ரக்சர் SVO. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் SVO. ஆனால் எந்த வேர்ப்? V1 வேர்ப் இல்லை, V2 வேர்ப். எனக்கு V2 அப்படின்னு எழுதிக்கோங்க. இதுதான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அதுக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, கிளியராக விளங்கி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே தானே? SVO சப்ஜெக்ட், V2 வேர்ப், ஒப்ஜெக்ட். ஓகே தானே? இதே சிம்பிள் ப்ரெசண்ட்டாக இருந்தால் சப்ஜெக்ட், V1 வேர்ப், ஒப்ஜெக்ட். இன்னைக்கு கீழே எழுதி காட்டுறேன். சப்ஜெக்ட், V1 வேர்ப், ஒப்ஜெக்ட். இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட், இங்கே உள்ளவர் சிம்பிள் பாஸ்ட். இதுதான் வித்தியாசம். ஓகே, நாங்கள் பார்த்தோம் சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்கிற பி வேர்ப்ஸ் என்ன? do, does. சிம்பிள் பாஸ்ட்டில் ஒரே ஒரு பி வேர்ப் தான் இருக்கிறாரு. அந்த பி வேர்ப் வந்து டிட். சரியா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற பி வேர்ப்ஸ் வந்து டூவும் டஸ்ஸும். ஆனால் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற பி வேர்ப் டிட். அது ஐ, வி, யூ, தே, இ, ஷி, இட் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த எல்லா சப்ஜெக்ட்க்கும் நாங்கள் பயன்படுத்துகிற, எல்லா எழுவாய்க்கும் நாங்கள் பயன்படுத்துகிற ஒரே ஒரு பி வேர்ப்னா டிட் மட்டும்தான். எங்கே? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில். சரியா?
இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் நாங்கள் எதுக்காக சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்துகிறோம், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கான தமிழ் அர்த்தம் என்ன, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கான ஸ்ட்ரக்சரை நாங்கள் பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ஒரு அஃபர்மேட்டிவ் எழுதி அதுக்கு தமிழ் அர்த்தம் எழுதுவோமையா? சரி, எழுதுவோம். முதலாவது ரொஹான் ate an apple. Rohan ate an apple. ரொஹான்கிறது யார்? சப்ஜெக்ட். ரொஹானுக்கு பதிலாக நாங்கள் இன்னொருத்தரை போடலாம். யார் அவர்? ஹீ அப்படின்னா அவன் தானே. ரொஹான் அப்படிங்கிறது ஆண் தானே, பெண் இல்லையே. அதனால் நாங்கள் ஹீ போடலாம். நாங்கள் ஹியூமன் நேம்ஸ், நாங்கள் மனிதர்களுடைய பெயரையும் எழுதலாம். ஓகே, அப்போ ரொஹான் ஏட் அன் ஆப்பிள். ரொஹான் ஒரு ஆப்பிளை சாப்பிட்டான். இது வந்து இது வந்து சப்ஜெக்ட், இது V2 verb, இது என்ன? ஒப்ஜெக்ட். ஓகே, ரொஹான் ஏட் அன் ஆப்பிள் அப்படின்னா ரொஹான் ஒரு ஆப்பிளை சாப்பிட்டான். ரொஹான் ஒரு ஆப்பிளை சாப்பிட்டான். அஃபர்மேட்டிவ் போட்டுக்கோங்க ப்ராக்கெட்டில், இது அஃபர்மேட்டிவ். கீழே தமிழ் அர்த்தம் எழுதிக்கோங்க. ரொஹான் ஆப்பிளை சாப்பிட்டான். ஓகே, அடுத்தது ரெண்டாவது, ரொஹான் ஒரு ஆப்பிளை சாப்பிட்டானா? ரொஹான் ஒரு ஆப்பிளை சாப்பிட்டானா எப்படி கேட்குறது? நான் ஏற்கனவே சொன்னேன், எந்த டென்ஸ்லையும் நாங்கள் கேள்வி கேட்குறப்போ முதலாவது யாரை போடணும்? பி வெர்பை முன்னுக்கு போடணும். எந்த டென்ஸ்லையும் நாங்கள் கேள்வி கேட்குறதாக இருந்தால் நாங்கள் பி வெர்பை முன்னுக்கு போடணும். இங்கே உள்ள பி வெர்ப் யார்? டிட். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நாங்கள் டிட் தான் யூஸ் பண்ணுறோம். ஆகவே இன்றைக்கி நாங்கள் முன்னுக்கு போடணும் என்ன? டிட் அப்படிங்கிறத போடணும். அப்போது டிட் ரொஹான் eat an apple. நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும். என்னென்னா, நாங்கள் இன்றைக்கி டிட்டை முன்னுக்கு டிட் அப்படிங்கிற அந்த பி வெர்பை நாங்கள் முன்னுக்கு எடுத்தால் ஏட் அப்படிங்கிற அந்த V2 verb V1 verb மாறும். ஏட் அப்படிங்கிறது ஈட்டாக மாறும். ஓகே, அப்போ இன்றைக்கி நீங்கள் ஈட்னு தான் எழுதணும். அப்போது டிட் ரொஹான் ஈட் அன் ஆப்பிள் தான் கேட்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ரொஹான் ஒரு ஆப்பிளை சாப்பிட்டானா அப்படிங்கிறதுக்காக டிட் ரொஹான் ஈட் அன் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஓகே, இப்போ உங்களுக்கு விளங்கினா டிட் ரொஹான் ஈட் அன் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். சரித்தானே? எதுக்காக இந்த ஏட் அப்படிங்கிறது ஈட் V1 வெர்பாக மாறுனுச்சுக்கான ரீசன் என்னென்னு சொன்னால், நாங்கள் முன்னுக்கு டிட் எடுத்துட்டோம். அப்போ நாங்கள் முன்னுக்கு டிட் எடுத்தனால நாங்கள் என்ன செய்யணும்? ஏட்ங்கிறது ஈட்டாக மாறிடும். ஓகே, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் இதில் சரியான லேசான சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் உள்ள ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இது. பொதுவாக எல்லோரும் மறந்துடுறது, ஏன்னு சொன்னால் அதை யூஸ் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லி. ஆனால் சரியான லேஸு. டிட் ரொஹான் ஈட் அன் ஆப்பிள்னா ரொஹான் ஒரு ஆப்பிளை சாப்பிட்டானா அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஓகே, ப்ராக்கெட் எழுதிக்கோங்க. இது கொஷன். இதை எழுதி கீழே தமிழ் எழுதிக்கோங்க. ரொஹான் ஆப்பிள் ஒன்றை சாப்பிட்டானா? சரிதானே? அதுக்கு பிறகு அடுத்து நெகட்டிவ்னு எழுதிக்கோங்க. நாங்கள் எந்த ஒரு சென்டென்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அஃபர்மேட்டிவாக இருந்தாலும் சரி, நாங்கள் அதை நெகட்டிவ் மாற்றுறதுக்காக எந்த ஒரு வாக்கியத்தையும் நாங்கள் நெகட்டிவாக எதிர்மறையாக மாற்றணும் என்ன சொன்னால் நாங்கள் என்ன சேர்ப்போம்? நாட் அப்படிங்கிறத சேர்ப்போம். அது உங்களுக்கு தெரியுமையா? எந்த ஒரு சென்டென்ஸ்லையும் எதிர்மறையாக ஆக்கிறதுக்காக நாங்கள் சேர்க்குறது என்ன? நாட் அப்படிங்கிறத சேர்ப்போம். ஆகவே இங்கேயும் நாங்கள் என்ன செய்யணும்னா நாட்ங்கிறத சேர்க்கணும். நான் சொன்னேன், நாட் அப்படிங்கிறது எங்களுக்கு இங்கே விருப்பமோ அங்கே போய்ட்டு சேர்க்க இயலா. யாருக்கு அப்புறம் நாங்கள் நாட் சேர்க்கணும்? பி வெர்ப்க்கு அடுத்ததாகத்தான் நாங்கள் நாட் சேர்க்கணும். அப்போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற பி வெர்ப் என்ன? டிட் தானே. அப்போ டிட்க்கு அப்புறம் தான் நாங்கள் நாட் சேர்க்கணும். அப்போது டிட் நாட் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். இப்போ நான் ஸ்க்ரீனில் எழுதி காட்டுறேன். ரொஹான் டிட் நாட் ஈட் an apple. ரொஹான் டிட் நாட் ஈட் an apple னா ரொஹான்
ஆப்பிள் ஒன்றை சாப்பிடவில்லை. ரொஹான் ஆப்பிளை சாப்பிடல, ரொஹான் ஆப்பிளை சாப்பிடல அப்படின்னு சொல்கிறது. ஓகேயா? இந்த டிட் நாட்டை நாங்கள் ஷார்ட் ஃபார்மாக டிடென்ட்னு சொல்லலாம். டிடென்ட் இது எப்போ சொல்லுவீங்க? அடுத்து எங்கள் அம்மா கேட்குறாங்க, ஏய் நீ ஆப்பிள் சாப்பிட்டியா? 3 ஆப்பிள் வச்சு 3ஐயும் காணா, நீ ஆப்பிளை சாப்பிட்டியாடா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி கேட்பாங்க? டிட் யூ ஈட் தி டிட் யூ ஈட் தி ஆப்பிள் அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறோம், நோ ஐ டிடென்ட் ஈட் தி ஆப்பிள், ஐ டிடென்ட் ஈட் தி ஆப்பிள்னு நாங்கள் சொல்ல போகிறோம். நான் ஆப்பிளை சாப்பிடலை அப்படின்னு சொல்ல போகிறோம். எப்படி? ஐ டிடென்ட் ஈட் தி ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஐ டிடென்ட் ஈட் தி ஆப்பிள். ஓகே, அடுத்தது இது வந்து நெகட்டிவ். அடுத்து ப்ராக்கெட்டில் போடுங்க என்கியூ அப்படின்னு சொல்லிட்டு. என்கியூனா நெகட்டிவ் கொஷன். சரியா? அடுத்த கேள்வி, நீ ஆப்பிள் ஒன்றை சாப்பிடவில்லையா? நீ ஆப்பிள் ஒன்றை சாப்பிடவில்லையா? நாங்கள் மேலே கேட்டோம் கொஷனில், நீ ஆப்பிள் ஒன்றை சாப்பிட்டியா, சாப்பிட்டாயான்னு கேட்டோம் தானே. இங்கே நான் கேட்க போகிறோம், நீ ஆப்பிள் ஒன்றை சாப்பிட்டியான்னு கேட்க போகிறோம். சரியா? அப்போது இன்றைக்கி ஸ்க்ரீன் எழுதிக்கோங்க. நாங்கள் இங்கேனைக்கு என்னத்தை பயன்படுத்தணும்? இங்கேயும் நாங்கள் பீவப் தான் எடுக்கணும் முன்னுக்கு. அந்த பீவப் கூட நாங்கள் சேர்க்க வேண்டியது யாரை? நாட்ங்கிறத சேர்க்கணும். ஆகவே டிடென்ட் யூ ஈட் தி ஆப்பிள். டிடென்ட் யூ ஈட் தி ஆப்பிள்னா நீ ஆப்பிள் ஒன்றை சாப்பிடவில்லையா, நீ ஆப்பிள் ஒன்றை சாப்பிடவில்லையா அப்படின்னா டிடென்ட் யூ ஈட் தி ஆப்பிள். இங்கேனைக்கு வந்து நீங்கள் டிட் நாட்னு சேர்க்க இயலா, பிரித்து எழுத இயலா. ஏன்? இது நெகட்டிவ் கொஷன். நான் எல்லா டென்ஸையும் படிப்பிக்கக்குள்ள சொன்னேன், நாங்கள் நெகட்டிவ் கொஷனாக இருந்தால் நாங்கள் என்ன செய்யணும்? டிட் நாட்னு கேட்க இயலா, நாங்கள் அதை ஒன்று சேர்த்து தான் சொல்லணும். டிடென்ட் அப்படின்னு தான் கேட்கணும், டிட் நாட்னு சொல்ல இயலா. ஓகே, அப்போது டிடென்ட் யூ ஈட் தி ஆப்பிள் அப்படின்னா நீ ஆப்பிள் ஒன்றை சாப்பிடவில்லையா அப்படின்னு நாங்கள் கேட்குறது. ஓகே, ஓகே. இப்போ உங்களுக்கு இந்த ஃபார்ம்ஸை பார்த்தா விளங்கும், கேள்வி கேட்குறது எப்படி, அதை நாங்கள் நெகட்டிவ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமாக நிறைய எக்ஸசைசஸ் இருக்குது இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை வச்சு. சரித்தானே? ஆகவே எனக்கு யார் யார் இந்த வீடியோ பார்த்தீங்களோ அவங்க எல்லோரும் ப்ரைவேட்டாக எனக்கு எக்ஸசைசஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லுங்க. நான் இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகே, அப்புறம் உங்களுக்கு எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் முடிச்சிட்டோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சரியான லேஸு. சும்மா ஒரு சுருக்கமாக சொல்கிறேனே, நாங்கள் சாப்பிட்டேன், சாப்பிடுகிறேன், சாப்பிடுவேன், சாப்பிட்டேன்னு சொல்கிறேன் தானே, அது வந்து சிம்பிள் பாஸ்ட். நான் சாப்பிடுகிறேன்னு சொல்லுவேன் தானே, அது சிம்பிள் ப்ரெசன்ட். நான் சாப்பிடுவேன்னு சொல்கிறேன் தானே, அது சிம்பிள் ஃபியூச்சர். சரியா? அப்போ நாங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்காக என்ன பயன்படுத்துவோம்? நான் சாப்பிட்டேன், நான் ஓடினேன், பாடினேன் அப்படி தானே சொல்ல போகிறோம். அங்கேயெல்லாம் நாங்கள் பயன்படுத்துகிறது யாரை? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை தான். ஓகே, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லையும் அஃபர்மேட்டிவ் இருக்காரு, கொஸ்டின் இருக்காரு, நெகட்டிவ் இருக்காரு, நெகட்டிவ் கொஸ்டின் இருக்காரு. அந்த நாளையும் நாங்கள் என்ன செய்யணும்? ஓர்டருக்கு எழுதி அதுக்கு கீழே தமிழ் அர்த்தம் எழுதணும். சரியா? அடுத்து நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீங்கள் இதெல்லாத்தையும் செய்கிறீங்களா செய்யலையான்னு சொல்லி எனக்கு தெரியா. நான் அனுப்புகிற எல்லா டென்ஸும் செய்ய நீங்கள் படிக்கிறியான்னு சொல்லி எனக்கு தெரியா. ஆனால் முக்கியமான சில ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். தொடர்ந்து வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்து, யதுசன், ராஜ்குமார், ஷிவ்கா, சாஸ்வினா, சுமையா, இந்த மாதிரியான அடுத்து அப்துல்லா, இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் தொடர்ச்சியாக என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அடுத்து பேர் கொஞ்சம் மறந்து சொல்லாட்டி கோச்சிக்காதீங்க. ஓகே, அடுத்து தொடர்ச்சியாக வீடியோஸை பார்த்து ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே எழுதி அனுப்பி எல்லா வேலைகளையுமே நீட்டாக முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்காகத்தான் நான் என்ன செய்கிறேன்? இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுறேன். சரியா? ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், நாங்கள் வீடியோஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணியாச்சையா. அடுத்து கண்டிப்பாக என்ன செய்யணும்? ப்ரைவேட்டாக நீங்கள் என்னை கேட்க வேணும், நான் வீடியோ பார்த்தாச்சு, எனக்கு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அனுப்புங்கோ அப்படின்னு சொல்லணும். அப்போ நான் உங்களுக்கு அனுப்புவேன். சரித்தானே? ஓகே, தேங்க்யூ. ஜஸாக்கல்லா ஹைரன்.